Welcome to the special presentation. Today we travel back in time to where it all began. Imagine a small school with just 60 students and a big dream. Over the years, the dream has blossomed and today we stand as a thriving matriculation school. Join us as we relive the milestones, honor our founder and celebrate the spirit that defined us. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு சாதனையின் பின்னாடி ஒரு அழகான, அதே நேரம் கஷ்டம் நிறைந்த பயணம் இருக்கும். அந்த பயணத்தை கடந்துதான் இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக நம்ம வளர்ச்சியை நினைவு கூறுகிறோம். எல்லா பெரிய கதைகளும் பெரியதாகத்தான் தொடங்கணும் என்பதில்லை. ஒரு சின்ன விதை மாதிரி வெறும் 60 மாணவர்களோட ஒரு சின்ன வாடகை வீட்டிலிருந்து நம்ம பயணம் ஆரம்பித்தது. வசதிகள் கொஞ்சமாகத்தான் இருந்தது, ஆனால் கனவுகள் மட்டும் ரொம்ப பெரியதாக இருந்தது. A vision was born. Behind every dream, there is a visionary. A dreamer, a believer, a leader. He saw possibilities where others saw limitation. He didn't just dream, he made it happen. Ismail Olkar, founder and correspondent. A guiding force. நமது பள்ளியின் தாளாளர் முகமது இஸ்மாயில் அவர்களை பற்றிய ஒரு சிறிய ஊக்கமளிக்கும் பயணம் இது. மருந்தியல் பயின்ற இவர் பண்ருட்டியில் ஒரு மருத்துவக் கடையை நடத்தி வந்தார். வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் அவருக்குள் ஒரு சிந்தனை தோன்றியது. இஸ்லாமிய விழுமியங்கள் மற்றும் ஒழுக்க நெறிகள் இல்லாத கல்வி முழுமையடையாது என்பதே அது. இந்த உயரிய நோக்கத்திற்காக கடந்த 2016ஆம் ஆண்டு ஹுதா பள்ளியை அவர் தொடங்கினார். ஆரம்பத்தில் இது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. பார்மசி படித்தவருக்கு பள்ளி நடத்த தெரியுமா, தகுதிகள் இருக்குமா என பலரும் சந்தேகப்பட்டனர், விமர்சித்தனர். நம் பள்ளிக்கு அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பேச்சுகள், அங்கீகாரம் கிடைக்க எவ்வளவு இழப்புகள் என எண்ணிலடங்கா துன்பங்கள், துயரங்கள் என பல போட்டிகள் நிறைந்திருந்த சூழ்நிலை. ஆனால் அவர் தனது லட்சியத்தில் உறுதியாக இருந்தார். அப்பொழுது அவருடைய லட்சியத்திற்கு உறுதுணையாக இருந்த நல்லுள்ளங்களை இத்தருணத்தில் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். இப்படி படிப்படியாக வளர்ந்து கொண்டிருந்த வேளையில் 2024ஆம் ஆண்டு நம் பள்ளியில் அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்ட சூழ்நிலையின் காரணமாக நம் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படி பல சூழ்நிலைகளை கடந்து வந்துள்ளோம். அது ஒரு சோதனை, ஆனால் அது ஒரு முடிவல்ல. காலங்கள் ஓடின. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் பேரருளால் பல தடைகளை தாண்டி அந்த சிறிய ஆரம்பம் பிரம்மாண்டமாக வளர்ந்து ஹுதா மெட்ரிகுலேஷன் பள்ளியாக உருவெடுத்து நிற்கிறது. மக்களின் சந்தேகங்களை தனது அர்ப்பணிப்பால் வெற்றியாக மாற்றி காட்டியுள்ளார் நமது தாளாளர் அவர்கள். An inspiration to many. Because of one vision, hundreds of lives were changed. This is history. Every journey has its humble beginning. From empty land to a place of learning, what once stood empty began to take shape with purpose. Step by step, brick by brick, a dream was in the making. With every wall that rose, hope grew stronger. Every corner built carried a vision of excellence. Soon those empty spaces were filled with life, laughter and learning. New beginnings emerged.
filled with hope and joy. What once was a dream is now a reality. Huda Matriculation School, Pakripalayam. يا هلا 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 حن قلبي على جمعة الخير هلا حن قلبي على جمعة الخير هلا يا هلا ويا هلا ويا هلا ويا هلا يا هلا ويا هلا ويا هلا ويا هلا حن قلبي على جمعة الخير هلا حن قلبي على جمعة الخير هلا بالحب اجتمعنا وربنا يحييكم بالحب اجتمعنا وربنا يحييكم. I'm K. Nasiha Bano from 5th B. We begin our day with prayer, which gives us peace and focus. From 6th B. Our school provides a clean, peaceful and friendly environment for all the students. Classrooms are bright and interactive, helping us learn better and stay focused. Our playground is one of our favorite places where we play and enjoy with our friends. كن سعيدا كن فريدا عش بفخر في الحياة لا تبالي فالمعالي بالتحدي لا سواه كن سعيدا كن فريدا عش بفخر في الحياة لا تبالي فالمعالي بالتحدي لا سواه بالتحدي لا سواه From 5th B. In our school, we are following the lit curriculum. سال دمعي شوقا يا حبيبي إليك فاض قلبي عشقا There are also enrichment activities in our books that enhance our learning. I am K. Nasiha Bano from 5th B. Learn Islamic moral values and principles. Also, we eat lunch together in Sufra, following the sunnah of sharing and eating politely. We pray Luhar in Jamaat. سال دمعي شوقا يا حبيبي إليك I am Zafia from 6th B. When I first came here, I feel a little nervous. But now, the school feels like my second home. Our teachers are very kind. They always help us understand lessons easily. We feel comfortable asking questions anytime. They are just like a second mother to us. We are very happy in the school. عش بفخر في الحياة لا تبالي فالمعالي بالتحدي لا سواه كن سعيدا كن فريدا عش بفخر في الحياة لا تبالي فالمعالي. What is your favorite subject? CCSO Elgao. Arabic. 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 EVS. أنت والعطر الرداء حر. What is your favorite thing about school? Boys பிடிக்கும் next teacher ஹஜ்ரத் சார் கரெக்ட் சார் தான் எங்களுக்கு பிடிக்கும் ஹாஜிரா மேம் எனக்கு ஹாஜிரா மேம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கரெக்ட் சார் பத்தி பிடிக்கும் சாஜன் பாய் ليس كل الناس أهل للعلاء ليس كل الناس What is the one thing you like about school? I like hifz class because encouraging class. I like PTPA because I like playing with my friends. I like break period because eating snacks. عش بفخر في الحياة لا تبالي. Fatima, what is your favorite day in school? I love Children's Day because we receive gifts from teachers. I
love annual day because I will perform on stage and my parents will come and see. I love sports day because I play with my friends. الكون من صناعه ودع الأحلام يا فارسنا كن بها. A school's true impact is seen not only in classrooms but in the confidence, values, and happiness children carry home every day. Let's hear from our parents. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது சிக்கந்தர். காலேஜில் குதாசுக்கு ஸ்கூல் இருக்கு. அங்கே மாணவர்களுக்கு தீயோட சித்துவா கொடுக்குறதா சொன்னாங்க. அதோட அடிப்படையில் இன்ஷால்லா நாங்கள் வந்து பண்ணிட்டு வந்தோம். எங்கள் பையன் முகமது உமர் அங்கே சேர்த்து விட்டோம். இன்ஷால்லா அதோட பிரிக்கிறவன் ஹிப்ஸ் பண்ணிக்கிட்டு 6வது படிக்கிறாரு. உலக கல்வியோட தீவிர கல்வியும் சேர்ந்து இருக்கிறனால மார்க்க அடிப்படைகளில் சுண்ணத்தான விஷயங்கள் போக்குவரத்து எல்லாமே அல்லாவுடைய கிருபையை கொண்டு நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நம்ம சமூகத்துடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தீனுடைய சேர்த்து உலக கல்வியை கொடுக்குற ஸ்கூல் அல்லாவுடைய பெரிய கிருபை நகமத்தான் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் தாகிரா. என்னுடைய பொண்ணு பேர் வந்து அஃபிலா யாஸ்மி. புதா ஸ்கூலில் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கூலுக்குலாம் வந்து வேனில் தான் வருவாங்க. ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கேயுமே நமக்கு பயமே இருக்காது. ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டு அல்லாவுடைய வழியில் போயிட்டு பத்திரமா வந்துடுவாங்க அப்படின்ட்டு எல்லாமே பிள்ளைங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. பிள்ளைங்க மேலே ரொம்ப பிரியமாக எடுத்துக்குவாங்க, கேரிங்காக இருக்கும். நம்ம பிள்ளை உடம்பு சரியில்லாட்டி கூட நான் கவலைப்படாமல் வீட்டில் இருந்துருவேன் என் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா பார்த்துக்குவாங்க, அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க பிள்ளைங்களை அப்படின்ட்டு நமக்கே தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். மேன்மேலும் இந்த ஸ்கூல் வந்து இன்னும் ஹையர் செகண்டரியாக மாறணுன்றதான் என்னுடைய ஹாஜத்து, என்னுடைய துவா. நம்ம இந்த ஸ்கூலுக்காக அதிகமாக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது பாஷா. நமது முஸ்லீம் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. அந்த முறையில் அந்த ஸ்கூலும் நல்லபடியாக பெரிய லெவலில் வரணும். நல்ல முறையில் நடக்குது. மாணவர்கள் வந்து நல்ல முறையில் இருந்தாங்க. சின்ன வயசுலேயே என்னோட சாகல பொண்ணு கூட அங்கே தான் படிக்குது. எல்கேஜி படிக்கும்போது 1வது படிக்கும்போதே பால் குடிச்ச உடனே மோதிர துவா, அது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன துவாக்கள் எல்லாமே சூறாக்கள் மனநம் எல்லாமே நல்லா ஓதுது. மாஷா அல்லாஹ். நல்ல ஸ்கூல் வந்து நல்ல சிறப்பாக நல்லபடியாக நடந்துகிட்டு அல்லாஹ்வுடைய உதவியில் மேலும் நல்ல சிறப்பாக நடக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் வந்து ஃபர்ஜானா பேகம். என் பையன் வந்து குதா நர்சரி பிரைமரி ஸ்கூல்ல வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இந்த லீடோட ப்ரோக்ராம்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. என் பையன் கோயம்புத்தூர்ல போய் சொல்லி நல்லா செலக்ட் ஆகி வந்திருக்கான். ஆக தீனும் துனியாவும் உள்ள நல்ல உலக கல்வியை கொடுத்துருக்காங்க. அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையன் இங்க படிக்கிறதுனால இங்கிலீஷ் அவனை சூப்பரா பேசுறான். எல்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பிள்ளை உதா ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அங்க எல்லா டீச்சர்களும் சரி நல்ல முறையில கவனிச்சுக்கிட்டாங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அதனுடைய தொழுகை வணக்கங்கள் எல்லா விஷயங்களும் அல்ஹம்துலில்லாஹ். வெள்ளிக்கிழமையில காப் சூரா ஓதுற முறையும் அந்த யூனிஃபார்முடைய அழகும் அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. உதா ஸ்கூல் மேலும் மேலும் வளர நாங்க துவா செய்யறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் முகமது மோசின். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு 2 பேருமே அல்ஹுதா ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு ஆசை இருந்தது அப்படின்னாக்கா, ஒரு மார்க்கக்கல்வியோடு சேர்ந்து உலக கல்வியும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு அப்போ இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பசங்க ஈஸியாக கெட்டுவாங்க. கெட்டு போகிறதுக்கான நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. அதே நேரத்தில் உலக கல்வியும் உலக தரத்தில் லீட்ஸ் சிலபஸ் வச்சு பண்ணுறதாகவும் நான் கேள்விப்பட்டதுனால நான் இங்கே 2 பசங்களையும் இங்கே தான் சேர்த்துக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு கூட ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி லீட்ஸு ஒரு நேஷ்னல் ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணாங்க கோயம்புத்தூரில். அதில் என் பொண்ணு காம்படிஷனில் கலந்துக்கிட்டா. அந்த காம்படிஷன் கலந்ததுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஒரு பயம் இல்லாமல் போகணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. அவளை இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் இந்த பள்ளி மேன்மேலும் வளர நல்லா ஒரு தோசை இன்ஷால்லா. سال دمعي شوقا يا حبيبي إليك فاض قلبي عشقا بالصلاة عليك طارت روحي. ஆண்டு விழாக்களின் நிகழ்வுகள் கல்வி, திறமை மற்றும் சாதனைகள் இணைந்த ஒரு மேடை. மாணவர்களின் பல்வேறு திறன்கள் வெளிப்பட்ட அந்த சிறப்பு தருணங்களின் தொகுப்பு.
إنك يا أسير شمس تدور لها الزهور متقدم رغم القيود ورائد رغم الصخور. எமது பள்ளியின் வரலாற்றில் ஒரு பொன்னான தருணம், மாணவர்களுக்கான மகத்தான ஹிஃப்ல் பட்டமளிப்பு விழா. பல வருட அர்ப்பணிப்பிற்கு கிடைத்த புனிதமான அங்கீகாரம், இந்த இளம் ஹாஃபில்களின் சாதனை. எங்களது பள்ளியின் 2023ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி மாணவர்களின் அபாரமான திறமைகளை உலகிற்கு பறைசாற்றியது. فاض قلبي عشقا بالصلاة عليك سيدي لبيك قلبي في கல்வி மட்டுமில்லை, திறமையிலும் நாங்கள் முன்னிலை. எங்கள் மாணவர்கள் பல போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். قال يا نبينا السلام عليك قلبي في المدينة وجد அருளாலும் உதவியாலும் எங்கள் பள்ளியில் மேலும் ஒரு முக்கியமான சிறப்பாக புதிய ஹிப்ஸ் ஹாஸ்டல் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஹாஸ்டலில் சுத்தமான குடிநீர் வசதி, விரிவான மற்றும் காற்றோட்டமான அறைகள், பாதுகாப்பான சூழல் ஆகிய அனைத்தும் இதில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. صلوات الله وسلامه عليك يا حبيب الله رسول الله. From a humble beginning to a journey of excellence. Allah حبيب الله. 10 years of excellence and many more to come. Huda Matriculation School, a foundation for a meaningful life. A big thank you to everyone who is being a part of this school for making this journey possible.